ஹல்லேலூயா. அழைத்து வந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிற அது மட்டுமல்ல, அன்பு தகப்பனார் மற்றும் அன்பு பிரதர் சாம் அவங்களையும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். மற்ற சபையில் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். எல்லாம் ஏசப்பாக்க கை தட்டலாமா? நல்லா ஏசப்பாக்க கை தட்டலாமா? உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா ஏசப்பாக்க கை தட்டலாமா? ஏன்னா அவர் வானத்தையும் பூமியையும் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து அவங்க கையை பிடிச்சி அவங்க கண்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, அழகா இருக்கும் யார் அவர்கள்? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யாருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்றோன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம வாழ்றது கடைசி காலமா அப்படின்னா கைகளை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த கடைசி காலத்துல தேவன் நம்மை ஏன் வைத்திருக்கிறார்? இந்த கடைசி காலத்துல தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார்? நாம் தேவனிடத்துல என்ன செய்ய போறோம்? நம்ம தேவனுக்காக என்ன செய்ய போறோம்? அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு என் கூட பேசுங்க. உங்க சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். மனுஷனுடைய சத்தத்தை நான் கேட்கல ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். என் கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஜீவன் வருவதாக, எனக்குள்ள விடுதலை வருவதாக, எனக்குள்ளப்பா உம்முடைய ஜீவன் வரட்டும், என்னோட இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க ஜெப நிலையிலிருந்து இந்த வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கு தேவையான வார்த்தையை ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வரும், உனக்குள்ள ஒரு சமாதானம் வரும், உனக்குள்ள ஒரு நிறைவு வரும், உனக்குள்ள ஒரு பலன் வரும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க உன்னுடைய கட்டுகள் அருந்து விழுறத உன்னால உணர முடியும். உன்னுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ளிருந்து இருக்கிற வல்லமைகள் வெளியேறுகிறது உங்களால உணர முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு நல்லவர் என்று சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை யாருக்கு அறிவிப்பாரா? யாரை நோக்கி கூப்பிடணுமா? யாரை நோக்கி கூப்பிடணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், மனுஷன் அல்ல. யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷனுக்கு பெயர் என்ன பேர்னா, அவன் பேரே அவனுடைய ப்ராப்ளம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை தான் அவன் பேரே, அந்த பிரச்சனை தான். அவனோட பேர் மென்ஷன் பண்ணல வேதத்துல. அவனுக்கு பேர் குஷ்டரோகி. அவன் பேர் என்னது? அவன் பேர் என்னது? குஷ்டரோகி. குஷ்டரோகம் பிடித்த மனுஷன். அவன் பேரே குஷ்டரோகி தான். அவனுடைய உண்மையான பேர் குறிப்பிடப்படல. இந்த குஷ்டரோகி அந்த காலத்துல இந்த இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தர் குஷ்டரோகம் பிடிச்சிருந்தா, அந்த குஷ்டரோகி வெளியே வரணும்னா நிறைய கண்டிஷன் இருக்கு. அவங்க வெளியே அவன் சொல்லணும், எனக்கு நான் தீட்டு உள்ளவன், எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி அவன் கத்தணும். அப்படி அவன் கத்தல அப்படின்னா சுத்தி இருக்கிற ஜனம் அவனை பார்த்துட்டா கையில இருக்கிற கல்லை எடுத்து அவனை அடிப்பாங்களாம். அவன் அந்த ஒரு ஏரியாக்குள்ள போனாக்கா அந்த ஏரியால அவன் யாருமே இல்லைன்னா தான் போகணும். எல்லாரும் இருக்கும்போது அந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சா அவங்கள என்ன பண்ணுவாங்களா, கல் எடுத்து அடிப்பாங்களாம். அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுடைய மனசு? அந்த குஷ்டரோகியோட கைகள்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்கும். அவன் மழை பெய்யற
நாட்கள் கூட நார்மலா இருக்கிற வீடுகள் இருக்கிற பகுதியில அவனால போக முடியாது. ஒருவேளை அந்த குஷ்டரோகிக்கு குடும்பம்னு ஒன்று இருந்திருந்தா, பிள்ளைங்கன்னு இருந்தா, அந்த பிள்ளைங்களை தொட்ட முடியாது. அந்த குடும்பத்துல அவனால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்களாம். ஏன்னா அவன் மேல இருந்த வியாதி அப்படி, அவன் மேல இருந்த அந்த கண்டிஷன் அப்படி, அவன் மேல இருந்த அந்த குஷ்டரோகம். எனக்கு உங்களையும் உன் பிரச்சனையை பார்த்து, உன்னுடைய கண்டிஷனை பார்த்து உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா, உன்னை தள்ளி வைக்கிறாங்களா? இந்த மனுஷன் அப்படித்தான் தள்ளி வச்சாங்களாம். நம்மள சாதாரணமா ஒரு ரோட்ல நடந்து போவோம்ல, இவனால நடந்து போக முடியாது. இந்த குஷ்டரோகிக்கு இயேசுவை குறித்து கேள்விப்படுறாரு. யாரை குறித்து கேள்விப்படுறாரு? யாரை குறித்து? இயேசு குருடருடைய கண்களை திறந்தார். அநேக வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குகிறவர், அநேக நடக்க முடியாதவங்களை அவர் நடக்க பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த குஷ்டரோகி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி போனாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தேடி போனாராம். யாரை தேடி போனாராம்? யாரை தேடி போனாரா? இந்த குஷ்டரோகி இயேசுவை தேடி போகும்போது, இயேசு அவர் எங்க போனாலும் லட்சக்கணக்கான ஜனங்க இயேசுவை சுற்றிலும் இருப்பாங்க. இயேசுவை அவரால் சந்திக்கவே முடியாது. ஏன்னா இயேசுவை சந்திக்கணும்னா அவர் கிட்ட போனா என்ன நடக்கும்? கல் எடுத்து அவர் அடிச்சிருவாங்க. இவரால் நெருங்க முடியல. இவர் வெயிட் பண்ணாராம். ஒரு நாள் இயேசு அப்படியே நடந்து போயிட்டு ஒரு மலை மேல ஏறி அந்த பாறையில மேல அந்த மலை அந்த மேடு மேல உட்கார்ந்தாராம். அவருக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஜனங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்களாம். இந்த குஷ்டரோகி இயேசுவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அவர் எப்படா தனியா வருவாரு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தானா. ஒளிந்து பார்த்து கொண்டே இருக்கும்போது இயேசு அங்க உட்கார்ந்து, அவருக்கு முன்னாடி ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேரு? ஆனா பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிறது 5,000 புருஷர்கள். எத்தனை புருஷர்கள்? ஆனா சிறுவர்கள், பெண்கள், இவங்க எல்லாம் சேர்த்தா 20,000 பேருக்கு மேல இருப்பாங்களாம். இயேசு உட்கார்ந்து இந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரா, யாரெல்லாம் பறவை பார்த்திருக்கீங்க? பறவை யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? கையை தூக்கலாம். பறவைகள் பார்த்திருக்கீங்களா? வானத்துல பறக்கிற பறவைகள் பார்த்திருக்கீங்களா? அந்த பறவைய இயேசு காண்பிச்சு, இந்த பறவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல, அவைகளை உங்க பரமபிதா பிழை போட்டுக்கிறார்னு சொன்னாராம். இது தூரமா நின்று யார் கேட்டுட்டு இருக்கிறது? யார் கேட்கிறது? அந்த குஷ்டரோகி கேட்டுட்டே இருக்கானா. என்னது அவர் சொன்னாரா? பறவைன்னு சொன்னார்ல, வானத்தை பார்க்கறான். ஆமால, அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கல, ஆனா பரமபிதா அதை பிழை போட்டுறாரு. அப்புறம் இயேசு சொன்னாராம், யாரெல்லாம் பூக்கள் பார்த்திருக்கீங்க? பூக்கள் பார்த்திருக்கீங்களா? கலர் கலரா இருக்குல்ல, ஒவ்வொன்றும் வித்தியாசமா கலர்ல இருக்குல்ல. இப்ப இயேசு சொன்னாராம், இந்த பூக்களை பாருங்களேன், காட்டு புஷ்பங்களை பாருங்களேன். சாலமோன் ராஜா கூட இவ்வளவு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டது இல்ல. இந்த பூக்களுக்கு தேவன் இவ்வளவு அழகான கலரை கொடுத்திருந்தா, இவைகளை பார்க்கிறோம் நீங்க விசேஷித்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ விசேஷித்தவன். பக்கத்துல திரும்பி அவங்க கண்ணை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க விசேஷித்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க விசேஷித்தவர்கள். இயேசு சொன்னாரா, நீங்க விசேஷித்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எனக்கு கேட்க மாட்டேங்குது, எனக்கு காது கொஞ்சம் குருடு. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க
விசேஷித்தவர்கள். சத்தமா ஒண்ணு சத்தமா சொல்லலாமா? விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இதை யார் கேட்கிறது? ஒளிஞ்சிருந்து இந்த குஷ்டரோகி கேட்கிறானா, என்னது நான் விசேஷித்தவனா, நான் விசேஷித்தவனா? அவன் கைய பார்த்தானா, இப்ப உனக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? இந்த கை இப்படி இருக்குது, நான் குஷ்டரோகியா இருக்கிறேனே. ஆனா இயேசு சொல்றாரு, நீ விசேஷித்தவ. எனக்கு நீயும் உன் பிரச்சனையை பார்த்து, உன் போராட்டத்தை பார்த்துட்டு, உன் பலவீனத்தை பார்த்துட்டு, என்னது நான் விசேஷித்தவனான்னு யோசிக்கலாம். ஆனா இயேசு தான் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். நீ பிதாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, நீ இயேசுவுக்கு பிரியமான பிள்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யூ ஆர் ஸ்பெஷல் டு காட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ இயேசுவுக்கு பிரியமானவன், நீ தேவனுக்கு ரொம்ப விசேஷித்தவன். இந்த குஷ்டரோகி பார்த்துட்டே இருந்தானா, இவர் எப்படா வெளியே வருவாரு, இவர் எப்படா சந்திக்கலாம்? இயேசு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் பார்த்தாராம், ஆண்ட்ரூ இங்க வா ஆண்ட்ரூ அப்படின்னு கூப்பிட்டாராம். இந்த ஆண்ட்ரூ இயேசு இடத்துல வந்தாராம். ஆண்ட்ரூ, இவ்வளோ ஜனங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுப்போம். இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையா, போனானா தேடினாரா, ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. ஏசப்பா சொன்னாரா, நீ போ இவங்களுக்கு எப்படியா சாப்பாடு கொடுன்னாராம். நேரா போனாராம், நடந்து போயிட்டே இருந்தாராம். இந்த கிரௌட்ல நடந்து போகும்போது நல்ல வாசனை வந்துச்சான், கமகமன்னு வாசனை, நாக்கெல்லாம் எச்ச ஊறுதான். வா, இவ்வளோ டேஸ்டா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு கிட்ட போனாங்களாம். நம்ம ஜூடா இருக்காருல்ல, ஜூடா மாதிரி ஒரு குட்டி பையன், அவங்கிட்ட ஒரு பேக் இருந்துச்சான். அந்த பேகை திறந்து பார்த்தா 5 அப்பம், எத்தனை மீன் இருந்துச்சா? 2 மீன் இருந்துச்சான். ஏசப்பா கேட்கிறார், குடுப்பியாப்பான்னு கேட்டாரா. அவன் கொடுத்தானா, நேரம் எடுத்துட்டு வந்து இயேசு இடத்துல கொடுத்தாங்களா. ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது. இயேசு அதை வாங்கினாரா, அதை ஆசீர்வதிச்சாராம். இதை போய் கொடுங்கன்னாராம். அவங்க அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி எடுத்துட்டு போனாங்களா. அதை கொடுக்க 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 அது குறையவே இல்லையா, நிரம்பிட்டே இருக்குதா, நிரம்பிட்டே இருக்குதா. இயேசுவை உனக்கு அப்படிதான் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேரு இதை பார்க்க முடியுது? எல்லாரும் பார்க்க முடியுதா? இப்ப இந்த தண்ணி இதுக்குள்ள ஊத்துறேன், இது ஃபில் ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சிடறோம், கப்பு ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய கணக்கு என்ன தெரியுமா? இந்த தண்ணி நிறைஞ்சி இது கீழே வழிஞ்சு கீழே ஒழுகணுமா, கீழே அப்படியே ஓடணுமா? என்னது? இது நிறைஞ்சி வழிந்து ஓடுறது தான் தேவன் சொல்லுவாரு, இது நிரம்பி வழிகிற பாத்திரம். அவருடைய கணக்கு வேற, தேவனுடைய கணக்கு வேற, நம்ம கணக்கு வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய திட்டம் வேற, உன் திட்டம் வேற. மனுஷனுடைய நினைவுகளுக்கும் கர்த்தருடைய நினைவுகளுக்கும் தூரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவனிடத்துல சொல்லுங்க, பக்கத்துல தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்த பண்ணினத கண்கள் காணலையா, காதுகள் கேட்கலையா, மனுஷருடைய இருதயத்துல தோன்றவில்லை. அப்பேற்பட்ட காரியத்தை விசேஷித்த உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், விசேஷித்த உனக்காக அப்பேற்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். இவரு இந்த அப்பத்தெல்லாம் அற்புதத்தை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாருல. நீங்க பைபிள்ல வாசிட்டீங்கன்னா, அப்போ இயேசு இந்த அற்புதம் செஞ்சு முடிச்சு தனித்து போனாராம். என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரா? தனித்து போனார். எங்க போனாருன்னு யாரும் கேட்கல, அவருக்கு தெரியும். அங்க பின்னாடி யார் நின்றுட்டு இருக்கிறதா? யார் நிக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லி, உன் பிரச்சனை இயேசுவுக்கு தெரியும்,
தெரியாமல இல்ல, அவருக்கு தெரியும். உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாருனால ஒரு நோக்கம் இருக்குது. உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாருனால ஒரு மகிமை இருக்குது. உன்னை கொண்டு அவர் லட்சங்களை போஷிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அதுக்கு தான் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாரு. நீ வெயிட் பண்றது நல்லது. ஹல்லேலூயா. இவனை வெயிட் பண்ண வச்சு அவர் தனியா போனாரா, அவர் நடந்து போனாரா. இவர் வர்றத பார்த்து இந்த குஷ்டரோகி ஓடி போயிட்டு அவர் பாதத்துல விழுந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொன்னாரா. என்ன சொன்னாரா? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொன்னாரா. இதுவரையிலும் அவன் குஷ்டரோகியா மாறின நாள்ல இருந்து ஒருத்தர் கூட அவன் கிட்ட போனதில்லை. அவனை யாரும் தொட்டதில்லை. அவன் கிட்டையே வர வச்சதில்லை. அவன் கிட்ட வந்தா கல் எடுத்து அடிப்பாங்க, விரட்டுவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அவன் மனநிலை நம்ம எப்படி இருக்கும் யோசிங்களேன். முதல் முறையா ஒருத்தர் கிட்ட நெருங்கி வரான். உலகம் ஒருத்தனை துரத்துது, வெளியே போடான்னு அடிச்சு துரத்துது. ஆனா இவன் தைரியமா இயேசுவின் இடத்துல நெருங்கி வந்தான். என்ன நெருங்கி வந்தான் தெரியுமா? அவர் கிட்ட போனா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அவர் கிட்ட போனா என்னுடைய சூழ்நிலை மாறும். அவர் கிட்ட போனா என் வியாதி மாறும். நீ இயேசுவின் இடத்துல வந்தா, அவர் கிட்ட போனா, உன் பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கலாம், நீ இயேசுவின் இடத்துல அவர் கிட்ட போனா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ இயேசுவின் கிட்ட போகணும். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிட்ட போகணும். யார் கிட்ட போகணும்? யார் கிட்ட போகணும்? அப்படியே கண்ணை மூடி ஏசப்பட்டு சொல்லு பார்க்கலாம். நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ இயேசு கிட்ட இருக்கிறியா இல்ல தூரமா இருக்கிறியா? நீ கிட்ட இருக்கிறியா இல்ல தூரமா இருக்கிறியா? இந்த கால வேளையில கர்த்தர்களை பார்த்து கேட்கிறாரு, என் மகளே, என் மகளே, நீ எங்க இருக்க? ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஆதாமே, நீ எங்க இருக்க? மாக்காட்டா சி அண்டனமோ. எனக்கு யார்கிட்ட பேசாருன்னு தெரியல. தேவனை விட்டு நீ தூரம் இருக்கிறல்ல, உனக்கு கர்த்தர் கேட்கிறார், வேர் ஆர் யூ? நீ எங்க இருக்க? இந்த குஷ்டரோகி வந்தான். அவன் தைரியமாய் வந்தான். சில பேரு நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வாழ முடியல. நான் ஒவ்வொரு முறையும் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்றல. எனக்கு உன் கூட தான் கர்த்தர் பேசுறாரு. எனக்கு உன் கூட தான் பேசுறாரு. அவன் குஷ்டரோகத்தோட வந்தான். எனக்கு உன் விட முடியாத உன் பாவத்தை, விட முடியாத உன்னுடைய அக்கிரமத்தை, விட முடியாத உன் மீறுதலை ஏசப்பா கிட்ட கொடுப்பியா? ஏசப்பட்ட கொடுத்துட்டு பார்க்கலாம். இன்னைக்கு உன் இருதயத்தை நீ கொடுக்க போற. ஏசு கிட்ட வந்து கொடு பார்க்கலாம். அந்த குஷ்டரோகி சொன்னானா, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்லி கேட்டானா. நீ ஏசப்பட்ட கேளு பார்க்கலாம். ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையா இருங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை மேற்கொள்ற பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. உம்மால ஆகும். ஏசப்பட்ட கேளு பார்க்கலாம். கண்ணை மூடி சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரே, இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவை சுத்திகரிங்க, என் ஆவியை சுத்திகரிங்க, என்னுடைய மாம்சத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு நீங்க வேணும். நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வர ஆண்டவரே, உங்ககிட்ட நான் வர ஏசப்பா. சொல்லு பார்க்கலாம், அறிக்கை பண்ணு பார்க்கலாம். ஏசப்பாட்டு சொல்லு பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இவன் கேட்ட உடனே இயேசு அவன் கிட்ட போய், இதுவரையில் அவனை யாரும் தொடல,
முதல் முறையாய் அவர் தைரியமாய் அவனை தொட்டு அவர் சொன்னாரா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னாரா. கைகளை தட்டி தேவனுக்கு. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் கிட்ட போய் தொட்டாரா, அவர் தைரியமாய் தொட்டாரா. இன்னைக்கு தேவன் உன்னை தொட்ட விரும்புகிறாரு, உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாரு. நீ அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாய் உன்னை வைக்க விரும்புகிறார். இந்த குஷ்டரோகியை தொட்டாரு, அவன் வியாதி மாறிச்சு. அவன் இயேசுக்கு பின்பாக நடந்து போனானா. நல்ல கையை தட்டலாமா இயேசுப்பாக்கு, நல்ல கையை தட்டலாமா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கை விட மாட்டாரு. உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், உன்னை பரிசுத்தமா மாற்றுவாரு, உன்னை சாட்சியாய் வைப்பாரு. நீ அநேகருக்கு சாட்சியாய் மாறுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் பேசுறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவருளை செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினாரா மாத்தலையா? அவன் மாற்றினது உண்மையானால் உன் வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை உயர்த்த கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை உயர்த்த இயேசு இருக்கிறாரு, உன்னை தலை நிமிரும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நீ இயேசுவின் இடத்துல இருக்கணும்னு விரும்புறாரு. நீ இயேசுவை நோக்கி கூப்பிடணும்னு நினைக்கிறாரு, நீ அவர் கூட நடக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கடைசி காலத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கடைசி காலத்துல உன் கண்கள் திறக்கப்படணும். கண் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? திறக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் பேரு வந்து பரிதலமேயு. அவன் பேர் என்னது? அவன் பேர் என்னது? பரிதலமேயு. அவன் இப்படிதான் உட்கார்ந்து வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இந்த சால்வைய அவன் போட்டிருப்பானா. போட்டுட்டு உட்கார்ந்துட்டு அவன் பிச்சை கேட்டுட்டே இருப்பானா. இவன் பிச்சை கேட்டுட்டே இருப்பானா. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத அவனுக்கு நல்ல காது கேட்கும். என்ன கேட்குமா? கண்ணு தெரியாத அவனுக்கு என்ன கேட்கும்? கண்ணு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். இவனுக்கு கண்ணு தெரியாது. இவன் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லார்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்? பிச்சை கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த கண்ணு தெரியாத இந்த பரிதலமேயுக்கு இந்த சால்வை இருக்கு தெரியுமா, ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? எது முக்கியம்? இந்த சால்வை யாருக்கு ரொம்ப முக்கியம்? கண்ணு தெரியாத இந்த பரிதலமேயுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் மழை பெஞ்சாலும் குளிர் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த போர்வை தான் அவனுக்கு என்னது? அவனுக்கு ஒரு வீடு. என்னது? இதுதான் அவனுக்கு வீடு. மழை பெய்யட்டும், இல்ல குளிரா பனி பெய்யட்டும், இல்ல வெயில் அடிக்கட்டும், அவன் மேல எப்பவுமே என்ன இருக்கும்? இந்த போர்வை இல்லாம அவனால இருக்க முடியாது. அவன் இதை கையில வச்சு குச்சி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனா பைபிள்ல அது மென்ஷன் ஆகல. அவன் இப்படிதான் கண்ணு தெரியாம நடந்துட்டு இருப்பானா. ஒரு நாள் வழக்கத்தின்படியே உட்கார்ந்து அவன் கேட்டுட்டு இருக்கும் போது அங்க நிறைய ஜனக்கூட்டங்கள் இருந்தாங்களாம். அந்த ஜனக்கூட்டத்துல நிறைய இருக்கிறது காது கேக்குது. கூப்பிடுறானா, ஐயா இங்க யார் வராங்க ஐயா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பேர் நடந்து போறீங்க? என்னாச்சு? அதுக்கு அவங்க சொன்னாங்களா, ஹேய் உனக்கு தெரியாதா, இயேசு நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன சொன்னாங்களா?
என்ன சொன்னாங்களா? அவங்க சொன்னது இயேசு நடந்து போயிட்டு இருக்காரு. இவன் உட்கார்ந்து இருந்த இவனுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு இல்லைன்னா படிக்க தெரியாது. ஆனா அவங்க சொன்னது என்னது? இயேசு இயேசு நடந்து போறாரு. ஆனா இவன் என்ன செய்தா தெரியுங்களா? அவன் கூப்பிட்டானா, இயேசுன்னு கூப்பிடல. அதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடுறான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்ன சொன்னானா? என்ன சொல்லி கூப்பிட்டா? எல்லாம் கூப்பிடுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டானா. கூட சுத்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய், ஏன் கத்துற? உன் வேலை என்னது? நீ பிச்சை தானே எடுக்கணும், நீ ஏன் கத்துற? பைபிள்ல போட்டிருக்கு, அவனை அதட்டினார்களா. என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்களா? அவனை எவ்வளவு அதட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமா கத்துனானா, தாவீதின் குமாரனே. என்ன பண்ணாங்க? எவ்வளவு அதட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமா சத்தமா கூப்பிட்டானா. நடந்து போயிட்டு இருந்த இயேசு அவ்வளவு நேரம் திரும்பல. அவர் நின்று, பைபிள்ல ரெக்கார்டா இருக்கு, இயேசு நின்று திரும்பினாராம். யார் நின்னது? பைபிள்ல ஒவ்வொரு விஷயமும் நீங்க நோட் பண்ணணும். முதல் முறை எழுதி இருக்கு, இயேசு நின்று அவர் திரும்பி அவனை அழைத்து வர சொன்னாராம். யாரை கூட்டு வர சொன்னாங்களா? இந்த குருடனை. இப்படிதானே இருக்கிறான். அவங்க வந்து கூப்பிடுறாங்களா, ஹே வா, உன்னை அழைக்கிறாரு, இயேசுவை கூப்பிடுறாரு வா. இவன் என்ன பண்ணிருக்கணும்? இப்படியே ஏஞ்சி தானே ஓடணும். அத்தனை வருஷம் அவன் மேல போட்டிருந்த இந்த மேல இருக்கிற இந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் இயேசுவின் இடத்துல போனானா. என்ன பண்ணா? அத்தனை வருஷம் அவனுக்கு நம்பிக்கையா இருந்த இந்த சால்வையை அவன் தூக்கி போட்டுட்டு இயேசுவின் இடத்துல போனானா. ஹல்லேலூயா. அவங்க சொன்னது இயேசு, ஆனா இவன் கூப்பிட்டது தாவீதின். எப்படி அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது? இயேசுனா எல்லாருக்கும் தெரியும். இவன் சின்ன வயசுல இருந்து உட்கார்ந்து இருக்கான்ல, கண்ணு தெரியாதவனா இருக்கிறான்ல. அந்த ஊர்ல குட்டி பசங்கள்லாம் 10 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள இந்த வேதாகமத்தை படிச்சிருவாங்களாம். எதை படிப்பாங்க? வேதாகமத்தை படிப்பாங்க. இப்ப அந்த காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. இவன் காதுல விழுந்துட்டு இருக்கு. பா, மேசையான ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தா குருடனுடைய கண்களை திறப்பாரா. அவர் தாவீதின் குமாரன், தாவீதோட வம்சத்துல வருவாருன்னு இவனை கேள்விப்பட்டுட்டான். இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப எப்ப வருவாரு, எப்ப கண்ணை திறப்பாரு, எப்ப வருவாரு, கண்ணை எப்ப திறப்பாரு. இன்னைக்கு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல, எப்ப இந்த அற்புதம் நடக்கும், எப்ப கர்த்தர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு. வெயிட் பண்ணிட்டே இருந்தானா. இப்ப சொன்னாங்களா இயேசு வந்தாருன்னு. இப்போ இவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் பேசுறாரா, இவர் தான் பார்த்த தாவீதின் குமாரன், இவரை தான் கூப்பிடு, நீ கூப்பிடு. இவனுக்குள்ள இருந்து ஆவியானவர் கத்துறாரா, தாவீதின் குமாரனே. நீயும் நிறைய முறை நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, நிறைய முறை உபவாசம் ஜெபம் பண்றீங்கல்ல. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் கேக்குதுல்ல, இவனுக்கும் கேட்டுச்சு. கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே கூப்பிட்டான். ஏதாவது தப்பு இருக்கா? அது ஏதாவது தப்பு இருக்குதா? இவன் கூப்பிடுறான். சுத்தி இருக்கிற ஜனம்லாம் இவனை போட்டு அதட்டினாங்களா. என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? எனக்கு நீ ஜெபம் பண்ணும் போது உன்னை அதட்டுறாங்கல்ல, நீ ஜெபம் பண்ணும் போது ஒரு சத்தம் கேக்குதுல, ஏய் நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ற ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு சத்தம் கேக்குதுல,
ஆனா இவன் நிறுத்தலங்க. இவன் கூப்பிடுறா, எல்லாம் அதட்டுறாங்க, இவன் நிறுத்தல. அவங்க எவ்வளவு அதட்டுறாங்களோ அவ்வளவு சத்தமாய் அவன் கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே, எனக்கு உன் ஜெபம், உன் ஜெபத்தை உன் சுத்தி இருக்கிற ஜனங்க தடை பண்ண முடியாது. உன் ஜெபத்தை பிசாசு தடை பண்ண முடியாது. உன் ஜெபத்தை உன் சொந்த சரீரம் தடை பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு தடை வருதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை நெருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமா நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கணும். இந்த வேலையில உன் மேல ஜெப ஆவியை தேவன் ஊற்றுகிறாரு, ஊற்றுகிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஓபா கேட்ட லட லடா அசியட்ட லடபலா ஒரிபலா பெற்றுக்கோ. தக்கிரியே ஃபயர், ஃபயர், ஃபயர். ரைபா காட்டா லேபலா. ஜெபிக்க கூடாதபடி நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா கட்டுகள் உடைவதாக. மாகாபா டாடா டாடா ஹசியட்ட லபடா. எனக்கு ஜெப ஆவியை உன் மேல ஊற்ற விரும்புகிறார். இனிமேல் உன்னை யாராவது ஜெபிக்காதன்னு சொன்னா ஜெபத்தை நிறுத்துவீங்களா, அதிகமா ஜெபம் பண்ணுவீங்களா? நீ 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்கன்னா, உன்னை யாராவது திட்டுறாங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும். எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம்? யாரெல்லாம் இங்க விசுவாசிகள் கை தூக்கலாம்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கை தூக்கலாம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா கை தூக்கலாம். நல்லா 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 கை தூக்குங்க, உயர்த்தி காமிங்க. ஓகே, கை கீழே போட்டுருங்க. ஒரு சாதாரண விசுவாசி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். ஒரு சாதாரண விசுவாசி 3 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை மணி நேரத்தை கொடுக்கணும்? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு சாதாரண விசுவாசி ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பர்தலமேயு குருடன் இவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தினாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதட்டினாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கூப்பிட்டான். உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ, நிறைய பேர் இதை யோசிக்கிறீங்க. ஐயா, நான் நல்லா தான் இருந்தேன், நான் எப்ப இயேசுவின் இடத்துல வந்தனோ, நான் எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்குதான் என் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா, நீ உன் ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணல, பிரச்சனை தான் இன்க்ரீஸ் ஆகுது, உன் ஜெபம் கம்மி ஆகுது. தேவன் அதை விரும்பல. இந்த குருடனாகிய பர்தலமேயுவை எல்லாம் அதட்டினாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. அவன் வாழ்நாள் ஃபுல்லா காத்திருந்த ஒரு அற்புதம் எப்ப கண்ணு திறக்கப்படும் வெயிட் பண்ணிட்டுறான். இவன் வேலை வந்துருச்சு, இயேசு அங்க வந்துட்டாரு. இவன் ஒரு 4 ஸ்டெப் நடந்திருப்பானா, இவனுடைய அற்புதம் ஒரு 4 ஸ்டெப் தூரம் தான் இருந்துச்சு. ஆனா இவனை அந்த அற்புதத்தை பெறக்கூடாதுன்னு இவனை சுத்தி இருக்கிற மக்கள், இவனை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை, இவனை இயேசுவின் இடத்துல போக கூடாதுன்னு இவனை அதட்டி உட்கார வைக்க பார்த்தாங்க. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவியானவன் அவனை விடலங்க. அவனை எழுப்பி கூப்பிடு, தாவீதின் குமாரனே கூப்பிடு. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை விட மாட்டாரு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் முடிவு பரியந்தமோ உன்னை நடத்த வல்லவரா இருக்கிறாரு. உன்னை நடத்துகிற ஆவியானவர் உன்னை கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த கடைசி காலத்துல ஆவியானவருக்கு நீ தேவைப்படுற. யாருக்கு நீ தேவைப்படுற? யாருக்கு தேவைப்படுற? மனுஷனுக்கு நீ தேவைப்படுறியோ, இல்ல உன் குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, வேஸ்டா இருக்கிறன்னு சொல்லலாம், நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆவியானவருக்கு நீ தேவை. எனக்கு நீ வேண்டும், ஆவியானவருக்கு நீ தேவை. ஆவியானவருக்கு நீ தேவை. உனக்குள்ள ஒரு ஜீவ நதியை ஊற்ற விரும்புறாரு.
உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புறாரு. நீ உலகத்துல வெளிச்சமாய் மாறணும்னு அவர் சித்தமா இருக்கிறாரு. உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. உன்னை தேவனுக்கு வேணும்னு நினைக்கிறாரு. உன் கண்கள் திறக்கப்படணும்னு அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நீ தேவனுக்கு ஸ்பெஷல். பிதாவுக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல். நீ அவர் கிட்ட வரணும்னு விரும்புறாரு. நீ அவர் கிட்ட போனா போதும். அவர் கிட்ட போனா போதும். உன் சூழ்நிலையை மாத்த வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் சில கட்டுகள் இருக்கு. ஒரு மனுஷன்னா 3 விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனா 3 காரியம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கு? ஆத்துமா. ஒரு 3 தம்பிங்க வரலாம், ஒரு 3 பேர். ஓகே, அவங்களுக்கு கை தட்டி இல்லம்மா. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகே, இப்போ இவரை ஆவின்னு வச்சுக்கலாம். இவர் யாரு? ஒரு மனுஷனுடைய ஆவி. இவன் யாரு? ஆத்துமா. இவர் யாரு? சரீரம். இது 3மே சேர்ந்ததுதான் யாரு? 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 நல்ல கேக்குதா? யாரு? ஓகே, ஆவி, ஆத்துமா, சரீரம். இது 3மே சேர்ந்ததுதான் யாரு? ஒரு மனுஷன். இப்ப கர்த்தர் பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல செஞ்சு அவனுடைய நாசியில ஊதினாராம். ஊதின உடனே முதல் விஷயம் வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். எப்படி மாறினானா? ஜீவ. அப்பதான் முதல் விஷயம் வருது. என்ன வருது? ஆத்துமா. என்ன வந்துருச்சு? ஆத்துமா. அவர் உருவாக்குறது இந்த சரீரம். மண்ணுனால உருவாக்குனாரு சரீரம். இப்போ இந்த சரீரத்துக்குள்ள, இந்த களிமண்ணுக்குள்ள தன்னுடைய சுவாச காற்ற ஊதும் போது அவனுக்குள்ள ஆவி வருது. இந்த மண்ணும் ஆவியும் மிக்ஸ் ஆனதுல, தேவனுடைய சுவாசம் மிக்ஸ் ஆனதுல முதல் முறையா ஒன்று ஸ்பெஷலா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. என்ன தெரியுமா? அதுதான் என்னது? ஆத்துமா. இது பேர் என்னது? ஜீவ ஆத்துமா. என்னது அது பேரு? ஜீவ ஆத்துமா. இப்போ இந்த ஆத்துமாவுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. யார் வந்தது? எதுக்காக வந்தாரு? இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமா டிசிஷன் எடுக்கும். என்ன எடுக்கும்? தீர்மானம் செய்வது எது? ஆத்துமா. இந்த ஆவி இருக்குல்ல, இந்த மனுஷனுடைய ஆவியில தான் தேவ ஆவியானவர் தங்குவார். யார் தங்குறது? இப்போ இந்த சரீரத்திற்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு நான் நல்லா சொல்லட்டுமா? எத்தனை பேர் குழப்பம் இருக்கு? ரைட்ல போறதா இல்ல லெஃப்ட்ல போறதான்னு குழம்புறோம்ல. அது என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் உன் ஆத்மாட்ட சொல்லுவாரு, ஏன்பா இந்த பக்கம் போன்னு இழுப்பாரு. உடனே இந்த சரீரம் சொல்லும், இல்ல இல்ல இந்த பக்கம் போனோன்னு சொல்லும். நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்போ ஆவியானவர் சொல்லுவாரு, மகனே ஜெபம் பண்ணு அப்படின்னு வரான். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஜெபம் பண்ணுன்னு இழுத்தாராம். இந்த சரீரம் சொல்லிச்சான், இல்ல இல்ல இப்பதானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்லுவாரா, இல்ல இல்ல நீ ஜெபம் பண்ணுப்பா, ஆபத்து வரப்போகுது.
இப்ப இந்த சரீரம் சொல்லுவா, இல்ல 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 நீ கொஞ்ச நேரம் தூங்கி, இப்பதான் சர்ச்சை முடிச்சிட்டு வந்த. நடக்குதா இல்லையா? இதுதாங்க உங்களுக்குள்ள நடக்குது. என்ன நடக்குது? இதுதான் நடக்குது. இப்போ இந்த ஆத்மா இருக்குல்ல, இததான் தேவன் பார்க்கிறார். ஒரு மனுஷன் இறந்துட்டா இந்த சரீரம் மண்ணுல புதைச்சிடுறாங்க. பிரசங்கில வாசிக்கும் போது தேவன் தந்த ஆவி அவர்கிட்டே போயிடுதான். இந்த சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போயிடுது. தேவன் தந்த ஆவி தேவனிடத்துல போயிடுதான். அப்ப இந்த ஆத்மா தான் எங்க போகுது? ஆத்மா எங்க போகுது? இந்த ஆத்மா தான் ரெஸ்டிங் பிளேஸ் சொல்லுவாங்க. இயேசு சொல்லுவார்ல அடிக்கடிக்கு, அழுகையும் பற்கரிப்பும் உள்ள இடம். இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களே, நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பவுல் சொல்லியிருக்காரு, உன் ஆவி அனலுள்ளதா இருக்கணும்னு. என்ன சொல்லுவாரு? உன் ஆவி அனலா இருக்குதா? கேட்குறாங்களா இல்லையா? இப்போ இந்த வேத புஸ்தகம் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தை இந்த சரீரம் எடுத்து, இந்த சரீரம் எடுக்குது. எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்ப இந்த வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்குது. இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சோம், இவ்வளவு நேரம் இப்ப உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்டுட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? இந்த சர்ச்சில் இருந்து போகும்போது நீங்க சொல்வீங்க, அப்பாடா இப்ப தாங்க நிம்மதியா இருக்குது. சொல்றோமா இல்லையா? எப்படி வந்துச்சு அந்த நிம்மதி? என்ன நடக்குது? ஆக்சுவலி உங்களுக்குள்ள என்ன நடக்குது? தேவாலயத்துக்குள்ள வரீங்க, இங்க ஆராதனை நடக்குது, இங்க வேத வசனத்தை கேட்கறீங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இந்த ஆவி அனலா மாறுது. என்ன எப்படி மாறுது? எப்படி மாறுது? எப்படி அனலா மாறுதுன்னா, இப்ப நீங்க வாசிச்சீங்க, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, அது கருக்குள்ள பட்டயமா இருக்குதா. அதை கேட்கும் போது எரேமியா சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்முடைய வசனம் எரிக்கிற நெருப்பு மாதிரி என் எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு என் இருதயத்துல நெருப்பா எரியுதுன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அங்க ஒரு விஷயம் இருக்குது. அவர் என்ன சொன்னாரு? என் எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு. இந்த ஆவி இருக்குல்ல, இந்த ஆவி எங்க தங்கும்னா மனுஷனுடைய எலும்புல. எங்க தங்குமா? மனுஷனுடைய. சில நேரத்தில் நாங்கள் சில மெடிக்கல் காலேஜுக்கு போவேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்பேன். என்ன கேட்பேன்னா, மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குன்னு கேட்பேன். இப்போ உங்களுக்கு அதே கேள்வி கேட்கிறேன். மனுஷனுடைய உயிர் எங்க இருக்குது? ரத்தத்திலையா? பா, கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்கள கை தட்டிடலாமா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய உயிர் இந்த ரத்தத்தில் இருக்கு. இந்த ரத்தம் எங்க இருந்து உருவாது? புரியல? கரெக்ட். போன் மேரோன்னு சொல்றாங்க.
அந்த போன் மேரோல இருந்து தான் இந்த ரத்தம் உருவாகுது. இந்த ஆவி மனுஷனுடைய எங்க இருக்குதா? எலும்புல இருக்குது. இப்போ இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது, சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை கேட்கும் போது உங்க உடம்புக்குள்ள ஊடுருவி பாயுதான். உன்னுடைய எண்ணம் இருக்குல்ல, உங்க எண்ணங்கள் யோசனைகளை அது வேற இருக்குதா. உனக்குள்ள பிசாசு விதைச்சிருப்பால, அந்த விதையெல்லாம் இந்த வசனம் எரிச்சு போடுமா. இந்த வசனம் உள்ள வர வர உனக்குள்ள இருக்கிற பயம் விலகும், உனக்குள்ள விசுவாசம் வரும். பயம் வெளியே போகும், விசுவாசம் உள்ள வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆத்துமா, சொல்லுங்க பார்க்கலாம், ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைய தியானிக்கணும். என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? அதான் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்க? அவன் செய்வதெல்லாம் உனக்கு தடையா இருக்குதா? நீ கையிட்டு செய்யறதெல்லாம் தடையா இருக்குதா? நல்லா கேட்டுக்கோங்க, காதை திறந்து கேட்டுக்கோங்க. உனக்கு தடை இருக்க கூடாதுன்னா கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் நீ தியானிக்கணும். நீ தியானிச்சுனா நீ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்ப. நீ செய்யறதெல்லாம் என்ன? நீ செய்யறதெல்லாம் இந்த ஆத்துமா இந்த வேத வசனங்களை தியானிக்கணும். என்ன பண்ணணுமா? தியானிக்கணும். அப்ப இந்த ஆவியில என்ன நடக்கும்னா, இந்த வசனம் இந்த ஆவி ஆராய்ச்சி பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஆவிதான் என்ன பண்ணும்? வசனத்தை ஆராய்ச்சி பண்ணும். இந்த ஆத்துமா தான் இந்த வசனத்தை தியானிக்கும். சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த ஆவியில ஆவியானவர் இருப்பாரு. இந்த ஆத்துமால இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்ல, அவருடைய ரத்தம் இந்த ஆத்துமாவுக்காக தான். அந்த ரத்தம் இந்த ஆத்துமா மேல இருக்கிறதுனால இந்த வசனம் இந்த ஆத்துமாக்குள்ள கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இது ரெண்டும் வார்த்தையில இருந்தாதான் இந்த சரீரம் கரெக்டா தேவனோட சித்தத்துல நடக்க ஆரம்பிக்கும், தேவ திட்டத்துல இருக்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்துச்சு. மோசே நேரடியா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவருடைய ஆத்துமா அவருடைய ஆவியில அவருடைய வார்த்தை இருந்ததுனால அவருக்குள்ள பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தாரா. அதனால தான் அவருடைய சரீரத்துல பலன் குன்றவோ இல்லை, அவருடைய கண் பார்வை மங்கவோ இல்லை. கரைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. உன் ஆவி அனலா மாறணும்னா உனக்கு வேத வசனமும் வேணும். ஏன் ஆவி அனலா எப்படி மாறும்னா, நம்ம பேசுறோம்ல, பேசுறதெல்லாம் ஆவியே சார்ந்தது. இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமாக்கு பைபிள்ல நிறைய பேர் இருக்கு. மனசாட்சி, இருதயம், உள்ளம், இதோட பேரு அதுதான் பைபிள்ல. இந்த சோலோட வேலை என்ன தெரியுமா? நினைக்கிறது, யோசிக்கிறது. இந்த சோல் பேசாது, நினைக்கும், யோசிக்கும். ஆனா இந்த ஆவிதான் என்ன பண்ணும்? பேசும். இந்த சரீரத்துல தான் இவ்வளவு ரியாக்ஷனும் நடக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் இயேசு சொல்லுவாரு, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க அந்நிய பாஷை பேசும்போது சோர்வு வரக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. நீ அந்நிய பாஷை பேச 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 உனக்குள்ள ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் வரும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும், உனக்குள்ள ஒரு பலன் வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது?
நீ அந்நிய பாஷை பேச பேச ஆவியானவர் உனக்கு முன்பாக இருப்பாரு. அவர் உன்னை நடத்துவாரு. இப்போ உன் எண்ணம் தெளிவா இருக்கும். கர்த்தர் பேசினாருங்க, கர்த்தர் சொன்னாருங்க நீ சொல்லுவ. எப்போ நீ ஜெபத்தை நிறுத்துறியோ, எப்போ வேத வாசிக்கிறத நிறுத்துறியோ, அப்போ இந்த மாம்சம் முன்னாடி வந்துடும். ஆவியானவர் சத்தம் கேட்கும், ஆனா இப்போ உனக்கு குழப்பம் வரும். நான் எங்க பக்கம் நடக்கிறதுன்னு தெரியலையே. அதனால தான் ஆவியானவர் சொல்லுவாரு, வழியிடுவே நடவுங்க என்ற சத்தம் உனக்கு கேட்கும். உனக்கு அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த அபிஷேகத்துல ஆவியானவர் உன்னை நடத்த ஆரம்பிப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் ஆவியானவர் உன் மேல இருந்தா ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவாரு. அதான் வேதத்துல தெளிவா எழுதிருக்கு, ஒருவனும் உனக்கு போதிக்க தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள நடக்கிற அந்த குழப்பத்துக்கு பிசாசு வந்து இடையூறு பண்ண தேவையில்லை. ஆவியானவரை உன்னை நடத்துவாரு. எது பிசாசுடைய சத்தம்னு உனக்கு தெரியும். ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்தை, இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோமா, அபிஷேகம் கிடைச்சிருச்சா, இப்ப என்ன நடக்குதுன்னா பிசாசு என்ன பண்ணுவா, ஆவியானவர் சொல்லுவாரு. ஏன்னா உன்னுடைய ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். அதனால சொல்லுவாரு, நீ என்ன பண்ற, நல்லா ஜெபம் பண்ணுவாரு. இப்போ இந்த சரீரம் சொல்லும், இல்ல இல்ல நீ டயர்டா இருக்கிற, நீ அப்புறமா ஜெபம் பண்ணணும். இப்பதான் பிசாசு வருவான். யார் வர்றது? பிசாசு வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, உன்னை அப்படியே கட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுவான்? உன்னை போட்டு அப்படியே கட்டிடுவான். யார் கட்டுறது உங்களை? யார் கட்டுறது உங்களை? உங்க கையை கட்டிடுறான், உங்க காலை கட்டிடுறான், எல்லா இடத்துலயும் உன்னை என்ன பண்ணிடுறான்? இப்ப யார் உங்களை கட்டிட்டது? பிசாசு கட்டி வச்சிடுவான். இப்போ இந்த பைபிள் இருக்குல்ல, இதை நீங்க பாப்பீங்க, படிக்கணும்னு ஆசை வரும். இப்போ ஆவியானவர் இங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும் நிறைய கேப் இருக்கு. இப்போ இந்த ஆத்மா என்ன ஆயிடும், மாம்சத்தோடு ஒன்னாயிடும். இப்போ இந்த மாம்சம் சொல்லும், டயர்டா இருக்குது, அப்புறமா படிக்கலாம். ஆவியானவர் சொல்லுவாரு, மகனே நீ வேதத்தை வாசி, டைம் ஆச்சு, ஜெபம் பண்ணு, நீ ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணு. ஆவியானவர் சொல்லுவாரு. ஆனா உன் மாம்சம் சொல்லும், இல்ல இல்ல இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா ஆவியானவருக்கு உன்னோட ஃபியூச்சர் தெரியும், உன் எதிர்காலம் தெரியும், உன் பக்கத்துல பிசாசு நிக்கிறது அவருக்கு தெரியும். ஆனா உன் மாம்சம் சொல்லும், இல்ல இல்ல. இப்ப என்ன ஆச்சு, மாம்சம் உன் ஆத்மாவை என்ன பண்ணிடும், கட்டிடும். இப்படி கட்டினா எப்படி ஆகும் தெரியுமா? இப்ப பாருங்க, நிறைய பேர் மாட்டுவீங்க. இப்படி கட்டிட்டா ஆவியானவர் கூட தான் இருக்கிறாரு, இங்கதான் நின்னுட்டு இருக்காரு, அவர் பேசுவாரு, ஆனா சத்தம் கேட்காது. என்ன கேட்காது? ஆனா பிசாசோட சத்தம் நல்லா கேட்கும். ஏய் இங்க பத்தி அவன் கூட யாருமே இல்ல, நீ என்ன பண்ற, உன்னை எல்லாரும் பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ அதனால நீ செத்துரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இதாங்க நடக்குது. இப்ப பிசாசு உங்களை பிடிச்சி நீ செத்து போயிடு. முதல் ஸ்டேஜ் உன தனிமை, லோன்லினஸ். நேத்து நடந்த காரியத்தை ஒண்ணும் பண்ண மாட்டான், அவனால உங்ககிட்ட வர முடியாது, தொட முடியாது. ஏன்னா ஆவியானவர் கூடவே இருக்கிறாரு, உங்களை தொட முடியாது. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, உன்னை போட்டு ஃபர்ஸ்ட் கட்டுவான். நீ பைபிள் கிட்ட போக கூடாது, ஜெபம் பண்ண கூடாது, உன் ஜெப நேரத்தை கெடுப்பான். ஃபர்ஸ்ட்
வேத வாசிக்கிற நேரத்தை கட்டி வச்சிரும், உன்னால அது கெட்டே போக முடியாது. இப்போ உனக்குள்ள போன மாசம் நடந்த பிரச்சனை, போன வாரம் நடந்த பிரச்சனை இப்ப உனக்குள்ள பேசுவான். பாரு, அன்னைக்கு உன்னை இப்படி சொல்லிட்டான் பத்தியா, அன்னைக்கு உன்னை பத்தி இப்படி பேசிட்டான்ல, இப்ப உனக்குள்ள ஓடும். என்ன அன்னைக்கு சொல்லிட்டல்ல, அன்னைக்கு சொல்லிட்டல்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ ஒன்னு இது நடக்கும். ரெண்டாவது ஆன்சைட்டி, ஃபியூச்சரை குறிச்ச கவலை. ஐயோ அப்படி ஆயிடுமோ, என்ன இப்படி ஆயிடுமோ, ஏதாவது நடந்துருமோ, ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம் உனக்குள்ள போட்டுருவான். ஆவியானவர் ஒன்னும் கூட பேசணும்னு நினைப்பாரு, உனக்கு கேட்காது. இப்ப அவன் மொத்தமா என்ன பண்ணிடுவான் தெரியுமா? உங்களை போட்டு நல்லா கட்டி வச்சிருவான். என்ன பண்ணிடுவான்? நல்லா கட்டி வச்சிடுவான். நீ கட்டப்பட்டிருக்க. எத்தனை பேருக்கு புரியுது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நீ கட்டப்பட்டிருக்கிற. நீ எழும்பணும்னு நினைக்கிற, ஆசை இருக்குது. நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணுங்க, கர்த்தருக்காக ஓடணும், தேவனை பயன்படுத்தணும், ஆசை இருக்குது. ஆனா நீ எப்படி இருக்கிற? நீ கட்டப்பட்டிருக்கிற. ஒரு நுகம், உன் மேல ஒரு நுகம் போடப்பட்டிருக்கு. இந்த நுகத்தை எப்படிங்க உடைக்கிறது? இந்த கட்டை எப்படி உடைக்கிறது? இந்த கடைசி காலத்துல தேவன் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் பெருசு. தேவன் உன்னை அவர் ஸ்பெஷலா நினைக்கிறாரு. தேவன் உன்னை பயன்படுத்தணும் நினைக்கிறாரு, உன்னை வல்லமையா பயன்படுத்தணும் நினைக்கிறாரு. ஆனா நீ கட்டப்பட்டிருக்கிற. இந்த கட்டில இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இந்த கட்டில இருந்து நான் வெளியே வரணும். இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லணும் நான் உங்களுக்கு. ஆதாமுடைய எலும்பு, யோசேப்புடைய எலும்பு, இயேசு கிறிஸ்துவோடைய எலும்பு பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்குல்ல. ஆதாமுடைய எலும்புல இருந்துதான், விலா எறும்புல இருந்துதான் ஏவாளை தேவன் உருவாக்குனார். இந்த யோசேப்பு சொன்னாரா, நான் செத்துட்ட அப்புறம் என் எலும்ப என் பிதாக்களுடைய எலும்போட சேரு. அந்த டைம் இயேசு வரல. ஆனா அந்த யோசேப்புக்கு தெரியும் அந்த எலும்புல ஆவி இருக்குது. அதனால என் எலும்ப என் முற்பிதாவாகிய என் முற்பிதாக்களோட சேர்த்து வைங்க. ஏன்னா என் எலும்புகளுக்குள்ளதான் ஆவி இருக்கு. அதனால தான் இயேசுவின் எலும்பு முறிக்கப்படவில்லை. ஒரு எலும்பு கூட இயேசுவுடைய எலும்பு முறிக்கப்படல. அவருடைய சிலுவையில இயேசு தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய விழாவில ஈட்டில குத்துனாங்களாம். அப்ப ஒரு விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்ததா. ஆதாமுடைய விழாவில் இருந்து எப்படி ஏவாளை வெளியே எடுத்தாங்களோ, இயேசு சிலுவையில் தொங்கும் போது அவர் வெளியே எடுத்தாரா. இயேசு சிலுவையில் இருக்கும் போது அவர் விழால குத்தின பொழுது உங்களையும் என்னையும் அந்த விழாவில் இருந்து வெளியே எடுத்தாங்க. எனக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் கைகளை தட்டி தேவனுக்கு இயேசுவின் மனவாட்டியாக உன்னையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். இயேசு உன்னை மனவாட்டியாய் வைத்திருக்கிறாரு. இப்ப அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி மரிச்சு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த அப்புறம் சீஷர்களை பார்க்க வந்தாராம். வந்த உடனே முதல் விஷயம் அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை என்ன சொன்னாரா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி மறுபடியும் சொன்னாரா, நீங்க எருசலேமை விட்டு போகாம அங்கேயே தங்கியிருந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன சொன்னாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை நிறுத்தாத, நீ ஜெபம் பண்ணு. இப்ப இவங்க கூடி ஜெபம் பண்ணாங்களாம். பெந்தேகோஸ்தே எந்த நாள் வந்துச்சான்? எந்த நாள் வந்துச்சு? அந்த நாள்ல அதிகாலை 3 மணி. எத்தனை மணி? ஏர்லி மார்னிங் 3 o'clock. இவங்க எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் இவங்க மேல இறங்குச்சா. இந்த அபிஷேகம் இறங்கும் போது இந்த கட்டுகள் எல்லாம், உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் எல்லாம் உடையும். உன்னுடைய எல்லா கட்டுகள் எதெல்லாம் பிசாசு கட்டி வைத்தானோ அவைகள் எல்லா நுகங்களும் உடையும். எத்தனை பேருக்கு புரியுது? அது வரையிலும் பயந்து இருந்த இவங்க முதல் முறை தைரியமாய் பேதுரு எழுந்து நின்னாராம். 3 மணியிலிருந்து, அதிகாலை 3 மணியிலிருந்து 9 மணி வரையும். எத்தனை மணி? 3 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் அவங்க அந்நிய பாஷையில் பேசினார்கள். எந்த பாஷையில? எந்த பாஷையில? ஈப்ரூல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கினி பாஷை. என்ன பாஷை? அக்கினினா என்னது? அக்கினினா என்னது? நெருப்பு பாஷை. அவங்க மேல வந்து இறங்கினது அக்கினிமயமான நாவுகள். என்ன நாவு வந்துச்சா? அதனால இவர்கள் அக்கினி பாஷையில பேசினாங்க. எத்தனை மணியிலிருந்து? காலையில 3 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆவியில, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்களா? நான் சொன்னேன், இந்த கப்பு நிறைஞ்சா தண்ணீரை நம்ம சொல்றோம். ஆனா தேவனுடைய கணக்குப்படி இந்த கப்பு நிறைஞ்சு வழிஞ்சு கீழே வழிஞ்சு ஓடணும். என்ன பண்ணணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கப்பு நிரம்பி வழிந்து ஓடினாதான் தேவனுடைய கணக்குப்படி நீ நிரப்பப்பட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு தேவன் ஒன்று அப்படிதான் நிரப்பணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியணுமா, நிரம்பி வழியணுமா. அப்ப நிரம்பி வழிஞ்சா ஆவியானவர் உன்னை நடத்துவாரு. உன் மாம்சம் ஆவியானவர் சொல்றத கேட்கும். அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா உன் கண்ணு எப்படி தெரியுமா தெரியும்? உன் கண்ணு எப்படி பார்க்கும் தெரியுமா? உன் கண்கள் தெளிவாய் தெரியும். இது வரைக்கும் முன்னாடி செங்கடல் தான் தெரிஞ்சிருக்கும். அபிஷேகம் மேல இருக்கும் போது, ஆவியானவர் மேல இருக்கும் போது, செங்கடல் நடுவுல ஒரு வழியை, ஒரு பாதையை ஒரு கண்கள் காணும். உனக்கு விரோதமா 1000 பேர் எழும்பி வந்து நிற்கலாம். அபிஷேகிக்கப்பட்ட இந்த எலிசா நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தூங்கிட்டு இருக்கவங்கள திடீர்னு எழுப்பி, எழுந்துரு எழுந்துருன்னு எழுப்பி, உன்னை சாகடிக்கிறதுக்கு ஒரு படையே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? தூங்கிட்டு இருக்க உங்களை எழுப்பி, உன்னை அழிக்கிறதுக்கு சாகடிக்க ஒரு படையே வந்துருச்சுப்பா, என்ன பண்ணுவீங்க நீங்க? இவரு நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். கூலா எழுந்தாராம், வந்து நின்னாராம். இவர் நிக்கிறாரா, கூலா நிக்கிறாரா. இந்த வேலைக்காரன் சொல்றானா, இவ்வளோ பேர் உங்களை அடிக்கணும்னு ஒரு படையே வந்திருக்குது, என்ன உங்களுக்கு கவலையே இல்லை? அப்படியே பார்க்கறானா. இப்போ எலிசா பார்த்தாரா, ஒன்னே ஒன்னதான் சொன்னாரா, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை, இவன் சொன்ன உடனே அந்த வேலைக்காரருடைய கண்ணு திறந்துச்சான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் தேவ தூதர்கள் குதிரைகளும் அவனை சுற்றிலும் இருந்துச்சா. யாரை சுற்றிலும்? எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் தங்கி இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கண்கள் திறக்கப்படணும்னு? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அபிஷேகம் வேணும்? எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் என்னை நடத்தணும்னு? எனக்கு ஆவியானவர் உன்னை நடத்தணும்னு ஆசையா இருக்கிறாரு. அவருடைய வல்லமையில உன்னை நிரப்பணும்னு ஆசையா இருக்கிறாரு. உன்னுடைய எல்லா கட்டுகள் நுகங்களை அவர் முறிக்கணும்னு நினைக்க ஆசையா இருக்கிறாரு. எனக்கு தேவன் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி,
கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. நீ இயேசுவுக்கு தேவைப்படுற. அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. அந்த வாஞ்சையோடு கேளு பார்க்கலாம். ஆவியானவர்கிட்ட வாஞ்சையா கேளு பார்க்கலாம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. முடிஞ்சா இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நீ பக்கத்துல யாரையும் பார்க்காத, உன் வாயை விரிவாய் தர பார்க்கலாம். நீ யாரையுமே பார்க்காத, உன் கண்ணை மூடிக்க. நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணு.